ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல ஹிரனோட பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாம் அன்பாக்சிங் பண்ண போறோம். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் போனா என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஒரு 4 to 5 இயர்ஸ் கிட்க்கு என்ன கிஃப்ட் வாங்கணுன்றத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா எல்லாரும் அவ்ளோ தாட்ஃபுல்லா யோசிச்சு பயங்கரமா கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து இதுதான். இது என்னன்னா மேட் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு கலரிங்கும் பண்ணிக்கலாம். ரீயூசபிள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர் எல்லா கேமும் இருக்கு. இது விளையாடுறதுக்கு தேவையான காயின்ஸ், டயஸ் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓபன் பண்ணி உள்ள பார்த்தோம்னா ஒரு ஷாக்கு. என்னன்னா கோன் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா உள்ள கன் இருந்துச்சு. இது வந்து வால்ல நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். சாஃப்டா தான் இருக்கும். பட் அது முன்னாடி வந்து வால்ல ஸ்டிக் ஆன் ஆகுற மாதிரி ஒன்னு கொடுத்திருந்தாங்க. பெரிய லெவலுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணாது. குட்டி பசங்க விளையாடுறதுக்கு நல்லது. நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தாவே தெரியும். ஏன்னா இது பாப்பட்ரோல் கேரக்டர். பாப்பட்ரோல்ல வர்ற அந்த ஸ்கையோட கேரக்டர். அதனால இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த கிஃப்ட். இந்த கிஃப்ட் மட்டும் இல்லாம பெரியம்மா வந்து காலையிலேயே ஒரு கிஃப்ட் குடுத்துட்டாங்க. இந்த நண்டு ஷேக் ஆகிட்டே வந்து சவுண்ட் குடுத்துட்டே ஓடும்ல, செம்ம அழகா இருந்துச்சு. அது அங்க ஐமா வீட்ல வச்சிருக்கான். நெக்ஸ்ட் கிஃப்ட் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரிமோட் காரு. பேட்டரியும் போட்டுக்கலாம், சார்ஜும் பண்ணிக்கலாம். இந்த கார்னாவே பசங்களுக்கு பிடிக்குமா? அதனாலேயே வந்து உடனே எனக்கு இது போட்டு குடு நான் விளையாடுறேன்னு சொல்லி சார்ஜ் போட்டு விளையாண்டாரு. இந்த கிஃப்ட் அன்பாக்சிங்ல இன்னொரு மேட்டர் என்னன்னா, யாரெல்லாம் கிஃப்ட் குடுத்து ஹிரனை ஓபன் பண்ண வைக்கிறாங்களோ, அது எல்லாமே அவங்களோட கிஃப்ட். ஹிரனோட ரியாக்ஷன்ஸ பக்கத்துலயே அவன் கூட இருந்து பார்த்தாங்க. நெக்ஸ்ட் செட் இது. இது வந்து ஒரு டென்டல் செட். ஆக்சுவலா இங்க ஒரு டென்டிஸ்ட் இருக்கிறா. டென்டிஸ்ட்க்கு அவளுக்கு வாங்கி கொடுக்காம அவளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய கிஃப்ட வந்து ஹிரன் ஓபன் பண்ணிட்டு இருக்கான். ஹிரனுக்கு பிரஷ் பண்றதே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது மாதிரி டீத் எல்லாம் கொடுத்தா நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தான். நெக்ஸ்ட் கிஃப்ட் பாத்தீங்கன்னா பக்காவான ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட வந்து குட்டி பசங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா என்கேஜ்டா இருப்பாங்க. சைட்ல இருக்கிறது எல்லாம் ஃபுல் மேக்னெட்ஸ். இங்க இருக்கிறது வந்து கலர்ஸோட ஷேப்ஸ் இருக்கு. இது வச்சு அவனே வந்து யாருமே சொல்லல. ஆனா அவனே வந்து ஒரு ட்ரெயின்லாம் மேக் பண்ணான். செம்ம யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இது. யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ் வாங்கி கொடுங்க. நெக்ஸ்ட் கிஃப்ட் பாத்தீங்கன்னா லெகோ. நல்லா பில்ட் பண்ணுவான். அதனால இது அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து அவனை என்கேஜ் பண்ணோம்னா இந்த மாதிரி குட்டி லெகோ செட் ஆல்ரெடி வச்சிருக்கோம். பட் டைனோசர் இல்ல. அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த கிஃப்ட் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் வாங்கணும். காரு, பஸ், ட்ரெயின் இதெல்லாம் ரொம்ப ஹீரனுக்கு பிடிக்கும். அது ரிலேட்டடா வாங்கணும். ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கணும். அந்த மாதிரி வாங்கணும். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2500 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா செம்ம ஒர்த் ப்ராடக்ட் இது. பேட்டரி போட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதை மேனுவலாவும் கையில நம்ம திருக்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த உள்ள இருக்கிற சர்க்கிள் எல்லாம் மூவ் ஆகும். பட் இதுல குடுக்குற திங்ஸ் வந்து எல்லாமே தனித்தனியா தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும். இதை அரேஞ்ச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. இல்லைன்னா வந்து இதை ஒரு ஆள்லாம் உட்காந்து அரேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். மேனுவல் பார்த்து பார்த்து எல்லாருமே உட்காந்து அரேஞ்ச் பண்ணாங்க. மேனுவலா அதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சர்க்கிளா ஒன்று ட்விஸ்ட் பண்ணா மேனுவலா கார் எல்லாம் மூவ் ஆகும். இது நம்ம இந்த மாதிரி ஸ்டீரிங்கை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பட்டன் ஆன் பண்ணிட்டோம்னா அதுவாவே கார் வந்து எலிவேட்டர்ல மூவ் ஆகி சரௌண்டிங்ல சுத்தி வெளியே ஒர்க் வரும். பார்க்கிங்கும் பண்ணிக்கலாம் அதுலயே. நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னா ஸ்பைடர் மேனு. நல்லா ஸ்க்ரால் பண்ணி வந்து ஷூட் பண்றான். ஹிரனுக்கு சும்மாவே ஸ்பைடர் மேனா ரொம்ப பிடிக்கும். இதை வச்சு மோதி டேஷிங் பண்ணி வேற விளாண்டுட்டு இருந்தான். அடுத்த கிஃப்ட் என்னன்னா ஒரு ஜேசிபி. இதுல இருக்க வீல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டலாம். இதுதான் வந்து குழந்தைங்களோட மோட்டார் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒரு ஜைலோஃபோன். நல்லா மியூசிக் போட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கியூட்டான வாட்ச். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு லாரி. இது வந்து நம்ம இங்க இருந்து மூவ் பண்ணி வால்ல போய் இடிச்சுட்டு அப்படி எந்திரிச்சு நிக்கும். நெக்ஸ்ட் ஒரு கியூட்டான லஞ்ச் பாக்ஸ் வித் ஸ்பூனோட, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலும் சேர்ந்து. மொத்தத்துல இந்த ஹிரன் வந்து ஹாப்பி பர்த்டேவை ரொம்ப ஹாப்பியா இவ்வளோ கிஃப்ட்ஸோட ரொம்ப ஜாலியா கொண்டாடினாரு. யாராவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் ஆனா என்ன வாங்குறது குட்டி பசங்களுக்குன்னு யோசிச்சீங்கன்னா இந்த வீடியோல இவ்ளோ தாட்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா இதை ரெஃபர் பண்ணுங்க. பர்த்டே முடிஞ்சு கூட இன்னும் எப்ப எவ்வளவு சர்ப்ரைஸ் தருவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு இவரு. இந்த எல்லா கிஃப்ட்ஸும் இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.